ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் மூங்கில் மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்தது. இதனால் தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முருகானந்தமிடம் கேட்கலாம். முருகானந்தம், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஆசனூர், அரைப்பாளையம், திம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதேபோல் இன்று ஆசனூர் பகுதியில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக ஆசனூரிலிருந்து திம்பம் செல்லும் சாலையில் 3க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலையோரத்தில் இருந்த மூங்கில் மரங்கள் சாலையில் முறிந்து விழுந்தது. இதனால் தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கிடையே வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்தானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மழை பெய்து வருவதால் சாலையில் முறிந்து விழுந்த மூங்கில் மரங்களை அகற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீட்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வர முடியாததால் அங்கு போக்குவரத்து நெரிசலில் சிக்கியுள்ள சக வாகன ஓட்டிகள் சாலையில் முறிந்து விழுந்த மூங்கில் மரங்களை அவர்களே அகற்றி வருகின்றனர். மேலும் இந்த போக்குவரத்து பாதிப்பின் காரணமாக அடர்ந்த வனப்பகுதியில் சிக்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். ஆசனூர் முதல் திம்பம் வரையில் சாலையோரம் உள்ள காய்ந்த நிலையில் உள்ள மூங்கில் மரங்களையும், தாளவாடி முதல் தலமலை வனப்பகுதி வரையில் வனப்பகுதியில் சாலையோரம் காய்ந்த நிலையில் உள்ள மூங்கில் மரங்களை மற்ற சமயங்களில் வனத்துறையினர் அகற்றி இது போன்ற போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்த தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி முருகானந்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.